Hi, hello everybody. I am Armalini. This is your Malini Simple Grammar YouTube channel. நம்ம சேனல்ல சிம்பிள் காம்ப்ளெக்ஸ் காம்பவுண்டும் 10th ஸ்டாண்டர்ட் இங்கிலீஷ் யூனிட் வைஸாக நம்ம பார்த்துட்டு இருக்கோம். அதில் ஃபர்ஸ்ட் போய்ட்ரி லைஃப் போய்ட்ரி ஃபுல் அண்ட் ஃபுல் எக்ஸ்பிளனேஷன் கம்ப்ளீட் பண்ணிட்டு ஃபர்ஸ்ட் 2 ஸ்டான்சர்ஸ்க்கும் நம்ம வந்து poetic device கம்ப்ளீட் பண்ணிட்டோம். ஸோ in our today's class we are going to see the third stanzas poetic device, rhyming words, rhyme scheme, figure of speech எல்லாத்தையும் டீட்டெயிலாக பார்த்துடலாம். ஓகேங்களா? ஸோ ஃபர்ஸ்ட் லைன்ஸை பார்த்துடலாம். நம்ம poetic lines பார்த்துட்டு அதில் இருக்கிற ரைமிங் வேர்ட்ஸ் ரைம் ஸ்கீம். ஸோ லெட் த வே வைண்ட் அப் த ஹில் ஆர் டவுன் ஓர் இந்த ஓர் அப்படிங்கிறது ஓவர்ங்கிற வேர்டோட கான்ட்ராக்ஷன் ஃபார்ம். ஓர் ரஃப் ஆர் ஸ்மூத் த ஜேர்னி வில் பி ஜாய் ஸ்டில் சீக்கிங் வாட் ஐ சாட் வென் பட் எ பாய் நியூ ஃப்ரெண்ட்ஷிப் ஹை அட்வென்ச்சர் அண்ட் எ கிரவுட். இதில் நம்ம ஃபர்ஸ்ட் we have to find the rhyming words. Rhyming words find பண்ணிட்டு rhyme scheme. Down, crown, joy, boy. அப்ப down and crown one set of rhyming word, joy and boy another one set of rhyming word. ஓகேங்களா? இதோட rhyme scheme இங்க ஏனா இங்கேயும் ஏ, இங்க பீனா இங்கேயும் பி. அப்போ ஏபி பிஏ தான் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு rhyme scheme. ஸோ ரைமிங் வேர்ட்ஸ் பார்த்தீங்கன்னா டவுன், கிரவுன், பாய், ஜாய். ரைம் ஸ்கீம் ஏபி பிஏ. இப்போ இதுல என்ன ஃபிகர் ஆஃப் ஸ்பீச்னு பார்த்தீங்கன்னா அப் அண்ட் டவுன். இது வந்து ஆப்போசிட் வேர்ட்ஸ் தானே. அப்ப இது கான்ட்ராஸ்ட் ஆர் ஆக்சிமோரான்னு சொல்லுவாங்க. அடுத்தது பாத்தீங்கன்னா ரஃப் ஆர் ஸ்மூத், இது ஒரு கான்ட்ராஸ்ட். there are two set of contrast words, ஆக்சிமோரான் ஆர் கான்ட்ராஸ்ட், ரெண்டுல எது வேணா சொல்லலாம். ஓகேங்களா? சோ இது வந்து அப் அண்ட் டவுன், இங்க ரஃப் ஆர் ஸ்மூத். அந்த another one figure of speech என்னன்னு பாத்தீங்கன்னா கிரவுன், அதாவது நியூ ஃப்ரெண்ட்ஷிப் ஹை அட்வென்ச்சர் அண்ட் கிரவுன். எனக்கு வந்து பதவி போல, பட்டம் போல, பரிசு போலன்னு சொல்லிட்டு அந்த கிரவுன்கர் எதை மென்ஷன் பண்ணுதுன்னா ஏதாவது ஒரு ப்ரைஸ், ஏதாவது ஒரு ஸ்டேட்டஸா நம்மளை கூட நிறுத்துற ஒரு பதவி, பரிசு, இது எல்லாத்தையும் இது போல அது போல உங்களுக்கு கிடைக்கும் நான் எக்ஸ்பெக்ட் பண்ணிட்டு இருந்தேன்னு சொல்றாரு இல்லையா. அப்ப இந்த போலங்கிற ஓம உருபு மறைஞ்சு வந்திருக்கனால திஸ் இஸ் கால்ட் மெட்டாஃபர். ஓகேங்களா? ஸோ ரைமிங் வேர்ட்ஸ் பாருங்க, டவுன், கிரவுன், ஜாய், பாய். ரைம் ஸ்கீம் பாருங்க ஏபி பிஏ. இதுல கான்ட்ராஸ்ட் என்னதுன்னா அப், டவுன், ரஃப், ஸ்மூத். இது ரெண்டும் பார்த்தீங்கன்னா கான்ட்ராஸ்ட்ல வரும். அண்ட் கிரவுன் அப்படிங்கிறது மெட்டாஃபர்ல வரும். ஸோ அவ்வளவுதான் ஃபிகர் ஆஃப் ஸ்பீச். ரைமிங் வேர்ட்ஸ் பார்த்துட்டோம், ரைம் ஸ்கீம் பார்த்துட்டோம். அடுத்து பாருங்க கொஸ்டின் ஆன்சர்ஸ். த ஃபர்ஸ்ட் ஒன் பாருங்க, ஹவ் இஸ் த வே ஆஃப் லைஃப், அதாவது நம்மளோட வாழ்க்கை வந்து எப்படி எல்லாம் இருக்கும் அப்படிங்கறதான் சொல்றாங்க. ரொம்பவே ரோஜா மலர் மேல நடக்கிற மாதிரி இருக்குமா, இல்ல வந்து முள் மேல நடக்கிற மாதிரி இருக்குமா, எடுத்த உடனே வந்து குரோர்பதி ஆயிருவோமா, லேக் கணக்குல மில்லியன் கணக்குல சம்பாதிப்போமா, இததான் வந்து கேட்டிருக்கிறாரு. ஹவ் இஸ் த வே ஆஃப் லைஃப்? டெஃபினெட்லி த வே ஆஃப் லைஃப் is full of ups and downs, and also sometimes it is rough and also sometimes it is smooth. எப்ப பார்த்தாலும் வந்து நம்ம வந்து எடுத்த உடனே வந்து பணக்காரன் ஆயிடுவோம் அப்படின்னு நினைச்சிட்டு கூடாது. ஸ்டெப் பை ஸ்டெப்பா ஹார்ட் ஒர்க் பண்ணி நம்ம கண்டிப்பா வந்து ஹை லெவல் போறதுக்கான சான்சஸும் இருக்கு. அட் த சேம் டைம் லைஃப்ல எப்பொழுதுமே அப்படியே ஸ்மூத்தா போயிட்டே இருக்காது, BMW கார் போற மாதிரி. சரிங்களா? அதாவது சம்டைம்ஸ் ரஃப் அண்ட் டஃபாவும் இருக்கும். சரிங்களா? ஸோ அந்த மாதிரி லைஃப் எப்படி இருக்கும் அப்படிங்கிற ஃபர்ஸ்ட் கொஸ்டின். ஸோ ஹவ் இஸ் த வே ஆஃப் லைஃப்? த வே ஆஃப் லைஃப் இஸ் ஃபுல் ஆஃப் அப்ஸ் அண்ட் டவுன்ஸ். இட் இஸ் சம்டைம்ஸ் ஸ்மூத் அண்ட் ஆல்சோ சம்டைம்ஸ் ரஃப். ஓகேங்களா? இதுதான் ஃபர்ஸ்ட் கொஸ்டின். ஸோ ரைமிங் வேர்ட்ஸ் பார்த்தாச்சு, ரைம் ஸ்கீம் பார்த்தாச்சு, ஃபிகர் ஆஃப் ஸ்பீச் எல்லாமே முடிச்சிட்டோம். அடுத்து ஃபர்ஸ்ட் கொஸ்டினை கம்ப்ளீட் பண்ணிட்டோம். we are going to see the second one question. Okay. ஸோ செகண்ட் கொஸ்டின் பாருங்க, ஹவு ஷுட் பி அ ஜேர்னி ஆஃப் லைஃப், வாழ்க்கை பயணம் எப்படி இருக்கும் அப்படிங்கறத கேட்டிருக்காங்க. த ஜேர்னி ஆஃப் லைஃப் ஷுட் பி ஜாய்ஃபுல், அதாவது எவ்வளவுதான் நமக்கு வந்து டென்ஷன் இருந்தாலும், எவ்வளோ அப்ஸ் அண்ட் டவுன்ஸ் இருந்தாலும், எவ்வளோ ரஃப் அண்ட் ஸ்மூத் இருந்தாலும் கண்டிப்பா ஒரு நாள் அந்த ஜேர்னில நமக்கு எக்ஸ்பீரியன்ஸ் கிடைக்கும். அந்த எக்ஸ்பீரியன்ஸை வச்சு நமக்கு வந்து பாசிட்டிவ் மெமரிஸ் கிடைக்கும். அந்த பாசிட்டிவ் மெமரிஸ்ல ஒரு ஜாய்ஃபுல்னஸ் கண்டிப்பா கிடைக்கும். சந்தோஷம் இல்லாத லைஃப் கண்டிப்பா இருக்கவே இருக்காது. எல்லாத்துக்கும் 100% வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் சேட்னஸ் இருக்காது. அட்லீஸ்ட் 1 or 2% அதுல வந்து நமக்கு ஹாப்பினஸ் இருக்கு இல்லையா, அந்த ஹாப்பினஸை வச்சு மேல வரணும் அப்படிங்கறதான் சொல்றாங்க. ஓகேங்களா? ஸோ த ஜேர்னி ஆஃப் லைஃப் ஷுட் பி ஜாய்ஃபுல் தான் இதோட ஆன்சர். தேர்ட் கொஸ்டின், வாட் இஸ் த மீனிங் ஆஃப் யுவர் வேர்ட் எ கிரவுன்? கிரவுன்னா என்ன அர்த்தம் அப்படின்னு கேக்குறாங்க. கிரவுன்னா ஒரு பிரைஸ் ஆர் பொசிஷன். கிரவுன் மீன்ஸ் எ பிரைஸ் ஆர் எ பொசிஷன், அதாவது நமக்கு ஒரு பதவி இல்லைன்னா ஒரு பரிசு. சரிங்களா? அததான் வந்து கிரவுன்னு சொல்லியிருக்காங்க. யாராவது ஒருத்தர் நமக்கு வந்து
நல்ல விதமாவோ கெட்ட விதமாவோ ஏதாவது ஒண்ணு செஞ்சு நம்மளை மோட்டிவேட் பண்ணி நம்மளை வந்து என்ன பண்ணுவாங்க, ஒரு பதவி கிடைக்கிறதுக்கு ட்ரை பண்ணி நம்ம அந்த வேலைக்காக ட்ரை பண்ண வைப்பாங்க. ஒரு பரிசு, ஒரு ஹியூமன் பீங்கோ காடோ ஏதாவது ஒரு கிஃப்ட் கொடுப்பாங்க. காட்ஸ் கிரேஸ் நம்ம கண்டிப்பா என்ன நல்லது நடக்கணும், அதுதான் சொல்றாங்க பதவி, பரிசு அல்லது பட்டம். தட்ஸ் ஆல். ஓகேங்களா? See the fourth one question. What did the poet seek as a boy? அந்த ஒரு poet சின்ன பையன்ல என்னெல்லாம் தேடுதல் வேட்டை நடத்தினாருங்கிறது தான் கொஸ்டின். ஆன்சர் as a boy. அவங்க as a boy என்னெல்லாம் தேடினாங்கன்னா, the poet sought new friendship. எனக்கு நல்ல ஃப்ரெண்ட்ஷிப் வேணும் நான் செய்யும்போது, whether it is good or bad, otherwise whatever I do, whichever I do, என்ன நான் செஞ்சாலும் எது செஞ்சாலும், this is good, this is bad, this you should not do, this you have to do, இது செய்யாதுன்னு எனக்கு அட்வைஸ் கொடுக்கக்கூடிய the friend should advise me. எனக்கு அந்த அட்வைஸ் கொடுக்கக்கூடிய ஃப்ரெண்டா இருக்கணும். நியூ ஃப்ரெண்ட்ஷிப் கிடைக்கணும். ஹை அட்வென்ச்சர், என்னோட லைஃப்ல நான் மிகப்பெரிய அளவுல வந்து சாகசம் செய்யணும் ஏதாவது ஒரு வகையில அப்படிங்கறது அவரோட ஆசை. அண்ட் எ கிரவுன் ஆஃப் சக்சஸ், அதாவது லைஃப்ல நான் எனக்கு வாழ்க்கையில வெற்றி பெறணும். இந்த மூணுமே, நியூ ஃப்ரெண்ட்ஷிப்பும் ஹை அட்வென்ச்சரும் கிரவுன் ஆஃப் சக்சஸ் தான் அவர் வந்து சின்ன பையன்ல இருந்து தேடிட்டு இருந்தது. அதாவது ஃபியூச்சர் கோலா அவர் வந்து வச்சிருந்தது. ஓகேங்களா? அடுத்தது, இஸ் த போயட் a boy? அவர் என்ன போயட் வந்து ஒரு சின்ன பையனா? நோ he is not a boy. the poet is a grown up man. நல்ல வளர்ந்த பெரிய மனுஷன் ஆனதுக்கு அப்புறமா தான் இந்த போயட்ரி எழுதியிருக்காரு. என்னோட லைஃப் மாதிரி உங்களோட லைஃப் இருக்கும், எல்லாத்தையும் ஃபேஸ் பண்ண கத்துக்குங்க அப்படிங்கறதான் சொல்லியிருக்காரு. ஸோ அவரு பையன் கிடையாது, grown up man, நல்ல வளர்ந்த ஒரு பெரிய ஒரு ஜென் அப்படிங்கறதான் சொல்றாங்க. தட்ஸ் ஆல். ஓகே, அடுத்தது நம்ம லாஸ்ட் 2 லைன்ஸோட அந்த ஒரு டீடைல் எக்ஸ்பிளனேஷன் பார்த்தலாம். ஓகேங்களா? See the last 2 lines. My heart will keep the courage of the quest and hope the road's last turn will be the best. Last 2 linesல பாத்தீங்கன்னா இதுல இருக்கிற ரைமிங் வேர்ட்ஸ் quest best ரைமிங் வேர்ட்ஸ், ரைம் ஸ்கீம் ஏ தான் ரைம் ஸ்கீம். ஓகேங்களா? ஸோ ரைமிங் வேர்ட்ஸ் quest and best, ரைம் ஸ்கீம் ஏ. அடுத்து பாத்தீங்கன்னா இதுல இருக்கிற ஃபிகர் ஆஃப் ஸ்பீச் பாத்தீங்கன்னா மெட்டாஃபர், அதாவது ரோட்ஸ் லாஸ்ட் டர்ன் அப்படிங்கிற போது அந்த ரோட்டுடைய கடைசி வளைவு போல, அப்ப வாழ்க்கையோட கடைசியில லாஸ்ட் டர்ன் அப்படிங்கறதான் அது போலங்கிற ஓம உருபு மறைஞ்சு வந்திருக்கனால திஸ் இஸ் கால்டு மெட்டாஃபர். டைரக்ட் கம்பேரிசன் சிமிலி, இன்டைரக்ட் கம்பேரிசன் அப்படின்னா மெட்டாஃபர்னு சொல்லுவோம். ஓகேங்களா? அடுத்து பாத்தீங்கன்னா நம்ம வந்து 14 லைன்ஸுக்கும் ரைமிங் வேர்ட்ஸ், ரைம் ஸ்கீம் பார்த்தாச்சு, ஃபிகர் ஆஃப் ஸ்பீச் பார்த்தாச்சு. இதுல ஒன்னு பெண்டிங் என்னதுன்னு பாத்தீங்கன்னா கொஸ்டின் ஆன்சர் தவிர அலிட்ரேஷன் அசனன்ஸ் பார்க்கணும். அதை வந்து நம்ம ஓவராலா போட்டோம்னா கன்ஃபியூஸ் ஆயிருவீங்க. அலிட்ரேஷன் அசனன்ஸும் சொல்லிட்டு அட் த சேம் டைம் அதுல இருக்கிற நல்லா பாத்துக்கோங்க பேராஃப்ரேஸ், அலிட்ரேஷன் ஒரு 4 லைன்ஸ் எடுத்தோம்னா அலிட்ரேஷன் அசனன்ஸ் பேராஃப்ரேஸ். ஸோ அலிட்ரேஷன் அசனன்ஸ் இது ரெண்டையும் ஒவ்வொரு இது எப்படி நம்ம வந்து இந்த கிளாஸ்ல ஒரு 4 லைன்ஸுக்கு பொய்டிக் டிவைஸ் பார்த்த மாதிரி 4 லைன்ஸ் எடுத்துட்டோம்னா அதுல இருக்கிற அலிட்ரேஷன் அசனன்ஸ் பார்த்துட்டு கீழே பேராஃப்ரேஸ் பார்த்துக்கலாம். இந்த ஓவரால் பொய்ட்ரிக்கான ஒரு டீடைல்டு சம்மரியை நான் வந்து உங்களுக்கு டீட்டெயிலா வந்து நான் என்ன பண்றேன்னா தனியா ஒரே ஒரு கிளாஸ்ல போட்டுறேன். ஓகேங்களா? ஸோ அலிட்ரேஷன் அசனன்ஸ் அண்ட் பேராஃப்ரேஸ் அடுத்த கிளாஸ்ல நம்ம 1 by 1 பார்த்துக்கலாம். ஓகேங்களா? ஸோ அது மட்டும் தான் நமக்கு பெண்டிங் இருக்கு. சரியா? ஸோ அடுத்தது பாருங்க, நம்ம இந்த லாஸ்ட் 2 லைன்ஸுக்கு பொய்டிக் டிவைஸ்ல பாத்தீங்கன்னா ரைமிங் வேர்ட்ஸ், ரைம் ஸ்கீம், ஃபிகர் ஆஃப் ஸ்பீச் பார்த்துட்டோம். அடுத்து ஃபர்ஸ்ட் கொஸ்டின் இதுல வாட் டஸ் quest மீன்? questனா என்ன அர்த்தம்னு கேட்கறாங்க. ஸோ quest அப்படின்னா என்ன அர்த்தம்னா ஒரு சர்ச், லாங் சர்ச்னு சொல்லலாம். அதாவது இங்க என்ன ஆன்சர்னு பாருங்க. quest மீன்ஸ் லாங் சர்ச் ஆஃப் சம்திங், ஏதாவது ஒரு தீவிரமா ரொம்ப வந்து எஃபோர்ட் போட்டு, இப்போ கவர்மெண்ட் ஜாப் வேணும்னா என்ன பண்ணுறாங்க, டெட்டுக்கு ப்ரிப்பேர் பண்ணணும். டெட்டு முடிச்ச உடனே பேப்பர் 1 and 2 பாஸ் பண்ணா அடுத்தது காம்படிட்டிவ் எக்ஸாம் வரும். அந்த காம்படிட்டிவ் எக்ஸாம்ல பாயிண்ட் 1 பாயிண்ட் 2ல போனவங்க மறுபடியும் ரீ எக்ஸாம் எழுதணும் அப்படின்னா எப்போ நோட்டிபிகேஷன் வரும் வெயிட் பண்ணி அந்த எஃபோர்ட் போட்டு அந்த ஒரு சக்சஸ் கிடைக்கிற வரைக்கும் அந்த ஒரு கவர்மெண்ட் ஜாப்புக்காக நாங்கள் எவ்வளோ ஃபெயிலியர்ஸ் ஃபேஸ் பண்ணாலும் கண்டினியூஸா எஃபோர்ட் போட்டிருக்கோம் இல்லையா, அந்த மாதிரி அந்த கவர்மெண்ட் ஜாபுக்காக நாங்க லாங் சர்ச் பண்றோம். அதுதான் quest. அந்த மாதிரி இங்க இவருக்கான தீவிரமான வேட்டை என்னதுன்னா அவரோடது நியூ ஃப்ரெண்ட்ஷிப், ஹை அட்வென்ச்சர் அண்ட் ஆல்சோ கிரவுன் ஆஃப் சக்சஸ். அதுக்காக தான் அவர் வந்து அவரோட லைஃப்ல தேடிட்டே இருக்காரு. இதைதான் சொல்றாங்க quest மீன்ஸ் லாங் சர்ச் ஆஃப் சம்திங். ஏதாவது ஒண்ணு நாங்க கவர்மெண்ட் ஜாப்க்கு எக்ஸ்பெக்ட் பண்ற மாதிரி அவர் ஏதாவது ஒண்ணு எக்ஸ்பெக்ட் பண்ணிட்டு இருந்திருப்பார் இல்லையா, அதை தான் முன்னாடியே நம்ம பார்த்துட்டோம். சரிங்களா? ஸோ இந்த லாஸ்ட் 2 லைன்ஸுக்கான செகண்ட் அண்ட் தேர்ட் கொஸ்டின்ஸ் இங்க எழுதியிருக்கேன். செகண்ட் கொஸ்டின் பாருங்க, வாட் கைண்ட் ஆஃப் quest the poet seek here? எந்த மாதிரியான வேட்டை, தேடுதல் வேட்டையை அவர் வந்து நடத்துறாரு?
பயந்துகிட்டே தேடுதல் வேட்டை நடத்துறாரா, தைரியமா தேடுதல் வேட்டை நடத்துறாரா, அதுதான் இங்க கொஸ்டின். ஸோ வாட் இஸ் த ஆன்சர்? The poet seeks for a courageous quest. தைரியமா, whether I get success or failure, I have to face my troubles. நான் வந்து எஃபோர்ட் போடணும். ஐ ஹாவ் டு புட் மை எஃபோர்ட்ஸ். நான் என்ன வந்து சக்ஸஸ் வந்தாலும் ஃபெயிலியர் வந்தாலும் என்னோட எஃபோர்ட்டை நான் எப்போதுமே நான் வந்து விட மாட்டேன். ஐ won't forget to put effort at the same time till my last breath. நான் என்னோட கடைசி மூச்சு வரைக்கும் நான் வந்து தைரியமா எஃபோர்ட் போட்டுட்டே இருப்பேன் அப்படிங்கறதுதான் இங்க ஆன்சர். ஸோ அவர் தேடுறது கரேஜியஸ் குவெஸ்ட். இதுதான் பர்டிகுலரான கீ பாயிண்ட். ஓகேங்களா? ஸோ வாட் இஸ் த போய்ட்ஸ் ஹோப்? அவரோட நம்பிக்கை என்ன? இவ்வளவு தூரம் சொல்றாரு போய்ட். இல்ல இவர் ஃபுல் அண்ட் ஃபுல் இந்த போய்ட்ரி ஃபுல்லா என்ன சொல்றாரு? எனக்கு இவ்வளவு இருந்தது, அவ்வளவு இருந்து, நீங்க இதை ஃபேஸ் பண்ணுங்க, அதை ஃபேஸ் பண்ணுங்க. அப்ப அவரோட நம்பிக்கை தான் என்னன்னு கேட்கறாங்க. The poet hopes that the life's last turn will be the best. எவ்வளோ கஷ்டங்களை நான் ஃபேஸ் பண்ணியிருந்தாலும் கண்டிப்பா நான் போடுற எஃபோர்ட்டுக்கு எனக்கு கண்டிப்பா அதுக்கான ரிசல்ட் பாசிட்டிவா கிடைக்கும், சக்சஸ் கிடைக்கும்னு சொல்லிட்டு என்ன சொல்றாருன்னா, ரோடோட லாஸ்ட் டேர்ன்ல எப்படி வந்து என்னோட ஸ்டாப்பிங் வரப்ப நான் இறங்கிடணும், அந்த மாதிரி வாழ்க்கையில கண்டிப்பா நான் போடுற எஃபோர்ட்டுக்கு எனக்கு சக்சஸ் கிடைக்குங்கிறத என்னோட நம்பிக்கை. வில் பி த பெஸ்ட். லைஃப்ல லாஸ்டா பெஸ்டாவே எனக்கு அமையும் அப்படிங்கறத பாசிட்டிவா சொல்றாரு வித் பாசிட்டிவ் ஆட்டிடியூட். So see the last one question. What does the road's last turn refer to? Last turn அப்படிங்கிற அந்த வேர்டு எதை ரெஃபர் பண்ணுது? கண்டிப்பா லாஸ்ட் டேர்ன்ங்கிறது வாழ்க்கையோட லாஸ்ட் சான்ஸ். நான் எல்லா எஃபர்ட்டும் போட்டுட்டேன், இன்னைக்கு எனக்கு கண்டிப்பா இப்ப வந்து இது கிடைக்கும் அப்படின்னா கண்டிப்பா கிடைக்கும். அப்போ அந்த லாஸ்டா கிடைக்கிற சான்ஸ், அந்த லாஸ்ட் ஹோப் கம்பல்சரியா நடக்கும். அதுதான் ஒரு டேர்னிங் பாயிண்ட் என் லைஃப்ல நடந்தது. எனக்கு இதனால வந்து நான் லைஃப்ல வந்து நான் ஹை லெவல் போனேன். ஏதாவது ஒரு வகையில ஒரு ஹியூமன் பீயிங் ஒரு காட் மாதிரி வந்து நம்ம ஹெல்ப் பண்ணிருப்பாங்க. அந்த மாதிரி ஒரு லாஸ்ட் டேர்னை தான் இங்க லைஃப் லாஸ்ட் டேர்னை தான் லாஸ்ட் ரோடுன்னு சொல்லிட்டு மென்ஷன் பண்ணியிருக்காங்க. நல்லா பார்த்துக்கணும். ரோட்ஸ் லாஸ்ட் டேர்ன்ங்கிறது லைஃப்ல நமக்கு கிடைக்கக்கூடிய லாஸ்ட் சான்ஸ். whenever you get a chance to prove yourself, you have to use the chance. ஓகேங்களா? ஸோ அதை நமக்கு ஏதாவது ஒரு சான்ஸ் கிடைச்சது, நம்மளோட டேலண்ட்டை ப்ரூவ் பண்ணணும்னா அந்த இடத்துல நம்ம நின்று we have to stand for ourselves and also we should prove us. நம்மள வந்து ப்ரூவ் பண்ண பார்க்கணும் without bothering others. ஸோ லைஃப்ல நம்ம கூட நம்ம டிஃபிகல்டிஸ் டைம்ல நம்மளோட கஷ்டமான காலத்துல கூட வந்தவங்கள நம்ம மறக்க கூடாது. அட் த சேம் டைம் நம்மளோட கஷ்ட காலத்துல நம்ம விட்டு போறவங்கள இன்னும் ரொம்ப காலத்துக்கு மெமரியில வச்சுக்கணும். ரிவெஞ்ச் எடுக்கிறதுக்கு இல்ல, இவங்க இப்படிதான் நமக்கு அப்படிங்கறத நம்ம மைண்ட்ல வச்சுக்கணும் அப்படிங்கறத இந்த ஒரு லாஸ்ட் சான்ஸ் அப்படிங்கிற அந்த ஒரு கொஸ்டின் மூலமா நம்ம தெரிஞ்சுக்கிறோம். அட் த சேம் டைம் லைஃப்ல நிறைய பேர் வருவாங்க போவாங்க, டிராவலர்ஸ் சாரி, பட் நம்ம கூடயே டிராவல் பண்ணி நமக்காக லைஃப் லாங் இருக்கிற ஒரு சில பர்சன்ஸ்க்கு நம்ம தேங்க்ஃபுல்லா இருக்க வேண்டியது நம்மளோட டியூட்டி. எப்படி நமக்கு இந்த கண்ட்ரில டியூட்டிஸ் அண்ட் ரைட்ஸ் இருக்கிற மாதிரி நமக்காக ஹெல்ப் பண்ணவங்கள எப்போதுமே நம்ம மெமரியில இருந்து எரேஸ் பண்ணவே கூடாது. பட் நம்மளை எந்த இடத்துல உதறிட்டு போறாங்களோ அவங்கள நம்ம மெமரியில வச்சுக்கவே கூடாதுங்கிறதையும் நம்ம எப்பவுமே வச்சுக்கணும். அக்கார்டிங் டு த பர்சன் இட் வில் பி maintained. ஓகேங்களா? ஸோ தட்ஸ் ஆல் த டுடேஸ் கிளாஸ். ஸோ தேங்க்யூ ஆல் ஆஃப் யூ. நம்ம இந்த கிளாஸ்ல ஃபுல் அண்ட் ஃபுல் பார்த்தது என்னதுன்னா தேர்ட் ஸ்டான்ஸா அந்த லாஸ்ட் 2 லைன்ஸோட பொய்டிக் டிவைஸ் அண்ட் கொஸ்டின் ஆன்சர்ஸ் பார்த்துட்டோம். ஸோ நெக்ஸ்ட் கிளாஸ்ல அலிட்ரேஷன், அசனன்ஸ் பிளஸ் பேராஃப்ரேஸ், ஸ்டான்ஸா வைஸ் இந்த மாதிரி 3 ஸ்டான்ஸாவுக்கும் லாஸ்ட் 2 லைன்ஸ்க்கும் தனியாக நாம பார்த்துக்கலாம். ஓகேங்களா? ஸோ தட்ஸ் ஆல் த டுடேஸ் கிளாஸ். தேங்க்யூ ஆல் ஆஃப் யூ. லைக், ஷேர், சப்ஸ்கிரைப்.